ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22 வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமா இந்த வாரம் அமையும். சந்திராஷ்டமம் எதுவும் இல்லைங்க. சந்திரன் 11, 12, 1 என்கின்ற நல்ல அமைப்புகள் இருக்கிறார். தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவர் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக வார ஆரம்பத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு வெற்றி. எதில் எனக்கு சக்சஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே வெற்றியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஏதேனும் ஒரு நிலையில நல்ல விதமாக, அதாவது ஐடி போன்ற கம்பெனிகள், சோசியல் மீடியா, புதனும் சோசியல் மீடியா தான், புதனுடைய துறைகளில் வெற்றிகளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலி மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நடுப்பகுதியில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவுகளுக்கேற்ற பணம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு அவர் சந்திரன் சேருவது என்பது ராசியில மிகப்பெரிய யோகமான ஒன்று. தாய் தந்தை விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா கிட்ட இருந்து அனுசரணையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே எல்லா நிலைகளிலும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு முதல் 2 நாட்கள்ல வெற்றி, பிற்பகுதி 2 நாட்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் வாரத்தின் முதல் நாளே 10ஆம் இடத்துலையும், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துலையும், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறார். நல்ல வாரங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பா இப்போது கிடையாது. 2ஆம் இடத்துல தனாதிபதியும் குருவும் சேர்ந்திருப்பது, சூரியனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகங்கள். அரசு சார்ந்த அனுமதிகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாட்களும் சரியான நாள். அந்த நாளில் யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்கிட்ட அல்லது அரசாங்கத்திட்ட பட்டா கேட்டிருந்தீங்க, எது கேட்டிருந்தீங்க, ஒரு மந்திரியை பார்க்க போகணும், எம்எல்ஏ பார்க்க போகணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நாளை அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மனம் கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் சேர்றாங்க இல்லையா? அப்ப பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் கடைசி நாட்கள்ல, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாட்களும் அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப, வயதிற்கு ஏற்ப மனைவி மூலமாகவோ, காதலி மூலமாகவோ, அக்கால் தங்கை போன்ற உறவுகள் மூலமாகவோ, சித்தி பெரியம்மா போன்ற உறவுகள் மூலமாகவோ ஏதாவது நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் எதையும் தராத ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த இனிய வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னு சொன்னா உங்களுக்கு 9, 10, 11 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார் சந்திரன். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய அதே சூழல்ல ராசியிலேயே இந்த வாரத்துல முதல் 4-5 நாட்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார். அப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். புதன் 1, 2 ஆகிய இடங்கள்ல இருக்கிறது மதிப்பு மரியாதையை கூட செய்ய வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு. வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல அவர் சுக்கிரனோடு சேர்றதுனால நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். ராசிநாதன் வலுவாக புதனோடு சேர்ந்து, சூரியனோடு சேர்ந்து, குருவோடு சேர்ந்து இருப்பது, ராசியிலேயே இருப்பது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரம் முழுதுமே தொட்டது துளங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை நினைச்சு செயல்படுறீங்களோ அவங்க வயதிற்கு ஏற்றார் போல அந்த நினைச்சது எல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த வாரத்தை நல்ல விதமாக நீங்க உபயோகப்படுத்திக்கணும். வார கடைசியில 2ஆம் இடத்திற்கு புதன் வந்து விடுகிறார். அப்படி 2ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட அதனால பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த ஜீவன அமைப்புகள் வலுவாக இருப்பது, குடும்பத்தில் நிம்மதிகள் கிடைப்பது, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருப்பது, கணவன் மனைவி உறவு இதுவரைக்கும் இருந்து வந்த இணக்கமற்ற சூழ்நிலைகள் கூட அப்படியே விலகுவது என எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை தசாபுக்திகளுக்கு ஏற்றாற் போல கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொண்ட ஒரு நல்ல அருமையான வாரம் இந்த வாரம். கடகம். கடகத்திற்கு வாரத்தின் ஆரம்ப நாட்களிலேயே திங்கட்கிழமை மத்தியானத்திலிருந்து சந்திராசிரமம் ஆரம்பிச்சிருது. 16/6 ஜூன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:10 இருந்து புதன்கிழமை சாயந்தரம் 6:35 வரைக்கும்
திங்கக்கிழமை மத்தியானம், செவ்வாய்க்கிழமை முழுசு, புதன்கிழமை முழுசும் வாரத்தின் ஆரம்பமே சந்திராசிரமமாக ஆரம்பிக்கிறது. அதில் வேற பாருங்க, சந்திரன் தேய்பிரை நிலைமையில் இருக்கிறார். ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இந்த 3 நாட்களும் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பீங்க. என்னடா அது எல்லாமே கணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குதே அப்படிங்கிற மாதிரி. ஆயினும் அஷ்டமச்சனி விலகிவிட்ட காரணத்தினாலும் சில கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல்லையும் பெரிய சோதனைகள் கடந்த 2 வருஷம் 3 வருஷமா வந்த சோதனைகள் மாதிரி இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆகவே கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு திறனற்ற தன்மைகள் திங்கள் செவ்வாய் புதன்ல இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 9 10ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு வந்து விடுகிறார். ஆகவே வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள்ல நல்ல விதமான தன்மைகள் உண்டு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சாலும் கண்டிப்பாக செய்யலாம். பணவரவு கண்டிப்பாக வரும். புதிய அறிமுகங்கள், புதிய நட்புகள் வரக்கூடிய சூழல் உண்டு. தந்தையால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வருமானம் வரக்கூடிய நாள்களாக அமைகிறது. ஆகவே வார முதல் 2 நாட்கள் நன்றாக இல்லை என்றாலும் கூட பிற்பகுதி 5 நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் 2 நாட்கள் சந்திராசிரமமா வருது. புதன்கிழமை சாயந்தரம் 18/6 ஜூன் புதன்கிழமை சாயந்தரம் 6:35 சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அப்ப ஆக்சுவலா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் சந்திராசிரமம்ன்றதை புரிஞ்சுக்கங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு 9:45 வரைக்கும், அதாவது புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை இரவு 9:45 தான் முடியுது. ஆக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சந்திரன் வர சனியோட போய் சேர்றார். ஆக வாரத்தின் நடுப்பகுதி 2 நாட்கள் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவன் நல்லவனா, அவன் நல்லவனா, இது நல்லதா, அது கெட்டதா என்கின்ற அஷ்டம சனியோடு தேய்பிரை சந்திரன் சேருகின்ற அமைப்புகள்ல இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எந்த முடிவையும் தயவுசெய்து எடுக்காதீங்க. டிராவல்ல போறவங்க, கேஷ் ஒரு நகை கொண்டு போறவங்க கொஞ்சம் தூங்கினா கூட கொஞ்சம் பத்திரமா அந்த விஷயத்தை பார்த்துக்கங்க. அந்த 2 நாட்களும் யாருக்கிட்டையும் போய் இந்த கையெழுத்து போடுற விஷயங்களே கண்டிப்பாக வேண்டாம். ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், அவருக்கு போடுறேன், அந்த நண்பருக்காக நான் ஜாமீன் ஏற்றுக்கிறேன், இந்த நண்பருக்காக நான் ஜாமீன் ஏற்றுக்கிறேன். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு டல் அடிக்கிற அமைப்பாக இருக்கும். அதை தாண்டி வார முதல் பகுதியிலும் இறுதி பகுதியிலும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. அஷ்டமச்சனி உங்களுக்கு கடுமையான கெடுபலன்களை தராது என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். ஆகவே சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மீத 5 நாட்கள் இயல்பாகவே இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனா வார கடைசியில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை, அதாவது 20/6/2025 ஜூன் மாசம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு 9:45 தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் வாரத்தில் கடைசி 2 நாள் அந்த சந்திராஷ்டமத்தை உணர்வீங்க. ஞாயிற்றுக்கிழமை 11:03 இரவு வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்கும். அதே நேரத்தில் வார ஆரம்பத்தில் இந்த மற்ற 5 நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அருமையான நல்ல வாரங்க இந்த வாரம். 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அமைப்பு, தொழிலுக்கான நல்ல அமைப்பு. ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் சனி ஞாயிறு தான் ஓய்வு நாள், வார இறுதி நாள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை பற்றி விட்டுருவங்க. இந்த வேலை நாட்களாக சொல்லப்படக்கூடிய திங்கள் முதல் வெள்ளி வரையிலான இந்த வாரத்தின் 2 நாட்கள் 5 நாட்கள்ல அத்தனை நிலைமைகள்லையும் மிகப்பெரிய அளவுல யோக பலன்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை மாற்றம் இருக்கும், தொழில் மாற்றம் இருக்கும். அப்படி இருப்பது நல்லது. சம்பாதிப்பதற்கு ஏற்ற வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்ப்புகள் விலகும். கடன் நோய் போன்ற அமைப்புகள் எல்லாம் அப்படியே கட்டுக்குள்ள இருக்கும். ஒரு மனசு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ராசிநாதன் 10 11ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் சுபத்துவமாக குருவின் தொடர்புல இருக்கிறார். ஆகவே கன்னிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதாலும் ராசிநாதனே வலுவாக இருப்பதாலும் வாரத்தின் முதல் 5 நாட்கள் எந்த விதமான நெகட்டிவும் இல்லாம கடைசி 2 நாள் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கின்ற வாரம் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. வாரம் முழுக்க நல்ல நாள்னே சொல்லிடுவேன். ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், குருவும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், பாக்கிய அதிபதி அருமையாக இருக்கிறார். 9 குடையவர் 11 குடையவர் 9ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கிறாங்க. அடுக்கிக்கிட்டே போலாம் துளாராசிக்காரர்களுக்கு. ஐயா இப்படிலாம் சொல்றீங்க, இன்னமும் அப்படிலாம் நீங்க சொல்ற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஒரு 5% 10% பேர் ஃபீல் பண்றீங்க. பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மைங்க.
பிறந்த ஜாதக அமைப்புல கொஞ்சம் டல் அடிக்கிற தசாபக்திகள் இருப்பவர்களுக்கு நேரடியான நல்ல அனுபவங்கள் இல்லை. அவர்களுக்கு கூட இன்னும் 2-3 மாசத்துல நல்ல காலம் ஆரம்பிச்சிருங்க, கவலைப்பட வேண்டாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7, 9ஆம் இடங்கள் வலுவாக இருப்பதால் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய காதல்கள் வரும். இந்த காதல் கல்யாணத்துல போய் முடியும். ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போனவங்க அல்லது காதலால் ஏமாந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே துலாத்திற்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கும். ஏன்னா சந்திரனும் வலிமையான இடங்கள்ல இருக்கிறார். 5, 6, 7 என்பது போன்ற சந்திரன் நல்ல இடங்களில் இருப்பது மனம் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு குழப்பங்களோ கலக்கங்களோ இல்லாமல் எதையும் நல்லவைகளாக அமைக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரம் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5 ஆகிய இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் கேதுவோடு சூட்சும வலுவோடு இருக்க 8இல் 10, 2 கூடியவர்கள் மறைந்திருப்பது என்பது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகளை இப்போது குறிக்குதுங்க. அட்டமாதிபதியாகிய புதன் வாரத்தின் ஆரம்பத்தில் குருவோடு சேர்ந்து 8லேயே இருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதில் விட்டுட்டேன், பணத்தை விட்டுட்டேன், அதில் விட்டுட்டேன் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு. தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி தொலைஞ்ச இடத்துல இருந்தே கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு. காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், மானம் மரியாதையாக இருக்கட்டும், எதுவும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செயல்படும். பண வரவுல குறைகள் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், அதாவது முயற்சி செஞ்சா கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமான அம்சத்துல இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் 10ல் இருந்தா கூட முக்கியமான கிரகங்கள் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும் 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன், சந்திர சுக்கிரன் போன்றவர்கள் இருப்பதும் விபரீத ராஜயோகம். எதுவும் முயற்சி பண்ணினீங்கன்னா அதற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கேற்ப பலன்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரங்க. தர்ம கர்மாதிபதிகள் சூரியனும் புதனும் இப்போது 7ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார்கள். தொட்டது துலங்கக்கூடிய யோக வாரம். சந்திராஷ்டமம் இல்லை. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். எல்லா நிலைமைகள்லையும் போன வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணவரவுகள் வரக்கூடிய சூழல், வேலையில நிம்மதி இருக்கக்கூடிய சூழல், தொழில் நன்றாக இருக்கிறது, வியாபாரம் நன்றாக இருக்கிறது, குடும்பம் அமைகிறது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனவங்க, அல்லது காதல் தோல்வி அடைஞ்சவங்க, பெண்ணால் ஆனால் டிஸ்டர்ப் ஆனவங்க எல்லாருக்குமே மனம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போது பெரிய அளவுல நல்லா இருக்கும். மதிப்பு மரியாதை கூடுதலாக வரும். குடும்பத்திலேயும் ஒரு மரியாதை இருக்கும். வேலை செய்யற இடங்கள்லையும் கூட ஏற்கனவே மேலதிகாரியோடு முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க அல்லது மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாம இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரம்னு இந்த வாரத்தை சொல்லிடலாங்க. 3ஆம் இடத்துல ஆரம்ப அமைப்புல இருக்கனால திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. யாரையாவது அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் நல்ல அறிமுகங்கள், புதிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. எதை செஞ்சாலும் அப்போது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் வியாழன் வெள்ளியில சேர்றது, அப்போ மட்டும் கொஞ்சம் அம்மா கூட மனக்கசப்புகள் வரும். ஆனா அதையும் சமாளிச்சிருவீங்க. தனுசுக்கு யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கும் விபரீத ராஜயோகம் அப்படியே தெளிவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். செலவுகள் அதிகம் உள்ள வாரமாக இந்த வாரம் அமையும். ஐயா, செலவு செய்யறதுக்கு எங்கேயா காசு? கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சோன்னா படிப்படியா நன்மைகள் நடக்கும் என்பது ஜோதிட விதி. ஆகவே செலவு செய்வதற்கேற்ற வருமானம் இந்த வாரம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பத்துல பாருங்க, 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 4ஆம் இடத்துல இருக்கிறார் சந்திரன். 2, 3, 4ஆம் இடங்கள் என்பது பணவரவிற்கு தடை இல்லாத ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பயணங்கள் உண்டு, தூர பயணங்கள் உண்டு. வெளிமாநிலம், வெளிநாடு, அட்லீஸ்ட் மெட்ராஸில் இருந்து திருநெல்வேலி போறது என்கின்ற மாதிரி உள்நாட்டிற்குள்ளேயே 200-300 கிலோமீட்டர் தூரமாக போகக்கூடிய அமைப்புகள், பயணங்களின் மூலமாக நன்மைகள், பயணத்தின் இறுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டுங்க.
செலவுகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அதற்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். சிலருக்கு தாய்மாமன் உறவுகள் இப்போது நல்லா இருக்கும். மாமன் அல்லது பெண் எடுத்த இடத்துல மனைவியுடன் அப்பா என்கின்ற மாதிரியாக தாய்மாமன் உறவு வழியில ஏதேனும் உதவிகள், முன்ன இந்த மாதிரி பண்ண கொடுத்தார், மாமனார் கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டேன், ஆனா அவர் செய்ய மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக இருந்த தட்டிப்போன உதவிகள் எல்லாம் இப்போது தேடி வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மகரத்திற்கு இருக்கிறது. மகரத்திற்கு வாரம் முழுவதும் சீரான நல்ல பலன்கள், கெடுபலன்கள் இல்லாத யோக வாரமாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு நிம்மதியான வாரம் இது. சூரியன் புதன் குரு 5ஆம் இடத்துல சேர்க்க, 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து குருவோடு இருக்கிறார்கள். 5 7 கூடியவர்னா மனைவி கணவனை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்துல எப்படி இருக்குன்னா என்ன, இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும், பெரியவர்களுக்கு பிள்ளைகளை பத்தின கவலைகள் தீரும். இளைஞர்களுடைய அதிர்ஷ்டம்னா என்ன, படிப்பு நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், எதை எங்கே எப்படி செய்யறதுன்றதுல ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்துடும். குறிப்பா பூரட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போறீங்க. அவிட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். கடந்த காலத்துல சோம்பலாக இருந்து வந்து கொண்டிருந்த எண்ணங்கள், சோம்பலாக இருந்ததின் மூலமாக கிடைத்த இமேஜ் எல்லாமே இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது, ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குறிபார்ப்பது என்பது நல்ல ஒரு நிலைமை. இதுல இன்னொரு குறிப்பிட்டது இந்த வாரத்துல நடக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாருங்க, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. நம்ம ஜாதியா இல்லாம, நம்முடைய மதமா இல்லாம, நம்முடைய மொழியாக இல்லாம யாரோ ஒருவர், அவர் நண்பராக இருக்கலாம், சிறிது நாள் பழகிய அல்லது முன்னர் பழகிய ஒருவர், தொடர்பை விட்டு போன ஒருவர் திரும்ப வந்து அதன் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே யாரேனும் ஒருவர் வந்து கைதூக்கி விடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அமையும். இப்படி இருந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே திரும்ப வரப்போகின்றன. வாங்கி கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் திரும்ப அப்படியே கொடுக்கக்கூடிய நிலைமையாக வரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், அப்புறம் ராசிக்கு வருகிறார், அப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்துல அவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகுவோடு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சேர்ந்திருக்கிறார் இல்லையா? அந்த 3 நாட்களும் உங்களுக்கு குழந்தைகளாலோ அம்மாவோலையோ ஏதாவது விரயங்கள், செலவுகள் வரலாம். குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம், குழந்தைகளுக்கு ஷூ வாங்குறேன், ட்ரெஸ் வாங்குறேன், புக்கு வாங்குறேன் என்கின்ற மாதிரி தலையை பேய்த்துக் கொள்ளக்கூடிய இரட்டிப்பு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. செலவு இருக்குன்னா கடன் வாங்கிடணுமா? கடன் வாங்க தேவையில்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானம் வந்துடும். இந்த வாரத்திலேயே ஆரம்பத்தில் 2 நாள் 3 நாள் திணறினா கூட வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் வரும். 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். அதை போலவே 9ஆம் அதிபதி 9ஐ பார்த்து 10ஆம் அதிபதி 10ஐ பார்க்கின்ற அந்த அமைப்புல கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார். ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒரு 40-50 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏதோ தப்பாக நடக்க போகிறது, வேலை இப்படி இருக்குது, தொழில் இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது என்பது போன்ற ஒரு மாதிரியான மன அழுத்தம் இருந்தாலும் கூட எதிலும் புத்திசாலித்தனமாக எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. புதிதாக தொழில் ஆரம்பிப்பதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. யாரையும் நம்ப வேண்டாம். இவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றது இந்த அமைப்பே வேண்டாம். இதுல தான் சனி உங்களை டைவர்ட் பண்ணுவாரு. ஆனாலும் இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் இல்லாமல் எதையும் கடந்து விடக்கூடிய நல்ல வாரம் மீனத்திற்கு இந்த வாரம்.